ஹலோ எவ்ரி ஒன், குட் மார்னிங். காலைல எழுந்துச்சிக்கனாவே கஷ்டமாக இருக்குது. அதுவும் நம்ம வீக்கெண்டு எழுந்துச்சிக்கணும்னு பாருங்கள், கொடுமைங்க அது. கொஞ்சம் ரீசெண்ட் டேஸாக நாங்கள் இப்போது டெரஸில் தூங்கிட்டுருக்கோங்க. ரூமு ரொம்ப புழுக்கமாக இருக்குது. மேலே தூங்கினாலாம் தூக்கமே வருது. ரூமுக்கு வந்தாச்சு. வந்த உடனே இந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுவோம். எப்போவுமே இந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணால் தான் எங்களுக்கு அந்த டேவே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. பெட்டை ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ குளிக்க போகணும். நான் இன்றைக்கி என் சொந்த ஊருக்கு போக போகிறேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். ரொம்ப வருஷம் கழித்து நம்ம ஒரு சொந்த ஊருக்கு போகிறது எவ்வளோ சந்தோஷம் இல்லை? இன்றைக்கி நான் தனியாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். பெட்டெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இப்போ சீக்கிரமாக குளிச்சுட்டு கிளம்பணும். குளிச்சுட்டு வந்துட்டேன். இதுதான் என்னோடய ஃபெஸ்டிவல் ட்ரெஸ்ஸு. இந்த வெயிலில் மாய்ஸ்சரைசர் இல்லாமல் வெளியில் போகிறது இம்பாசிபிள். இந்த மாய்ஸ்சரைசர் பற்றி ஒன்று சொல்லணும். ஆக்சுவலாக இது எனக்கு என்னோடய ரிப்போர்ட்டிங் மேனேஜர் எனக்கு கிஃப்ட் பண்ணது. இட் இஸ் டூ லைட் நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணும்போது. நீங்கள் யாருன்னா இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நிறைய என் ரிலேஷன்ஸை பார்க்க போகிறேன். என்ன கேட்பாங்கன்னு தெரியல, பார்த்துக்கலாம் என்ற தாட்டில் தான் வாழ்க்கையே ஓடிட்டுருக்கு. தலை ஈரமாக இருக்குது. தலையை தோடிட்டு சீக்கிரமாக கிளம்பணும். ஸ்ட்ரீக்கோட ஹேர் சீரம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப லாங்காக, ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறதுனால என்னவோ அது என் ஹேருக்கு நல்லாவே செட் ஆகிடுச்சு. ஹேருக்கு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஷாலை எப்படி போடணுன்ட்டு செக் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து அது டெய்லர் ஷாப் கிட்டே கொடுத்து அது என் கைக்கு ரிசீவ் ஆகிற வரைக்கும் அந்த ட்ரெஸ்ஸை நான் அவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதை போடுறதுக்கு. ஃபைனலாக அது வாங்கியாச்சு. சூப்பராக தைச்சி கொடுத்துருக்காங்க. டோனரை வச்சு ஃபேஸ் வைப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த டோனர் நேம் என்னென்னா பயோட்டிக்கோட டீ ட்ரீ டோனரு. ஆஸ் யூஷுவல் ஃபேஸ்க்கு க்ரீம் போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஹிமாலயஸோட பிரைட் க்ரீம் தான் போடுறேன். அதுக்கப்புறம் இந்த கோகோனட் மில்க் லிப் பாமு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அது லிப்புக்கு போடும்போது அவ்வளோ மாய்ஸ்சரைசராக இருக்குது. தென் நியூட் ஷேட் லிப்ஸ்டிக் போடுறேன். லெட்ஸ் ஃபைனலி இன்ட்ரடியூஸ் ஆர் சன்ஸ்க்ரீன். கிளம்பியாச்சு. இப்போ எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்ருக்கேன். கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போல்லாம் நான் ட்ரெயின் யூஸ் பண்ணுறனோ அப்போல்லாம் என்னவோ தெரியல, ஒரு ஹரிபரியாகவே இருந்துகிட்டே இருக்கும். பட் டுடே அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நான் ரிலாக்ஸாக நான் ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தேன். சானிட்டோரியம் ரீச் ஆன பிறகு மில்க் ஷேக் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு இந்த வெயிலில். ஸோ அவக்கிடோ மில்க் ஷேக் போட்டு சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஒரு வழியாக செய்யார் வந்தாச்சு. அப்பா வந்து பிக் பண்ணிட்டாரு. அப்பா கூட தான் வந்துட்டுருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், க்ரீனியாக. இட்ஸ் வெரி ஆசம் என்விரான்மெண்ட்டில். உங்களுக்கு பை சான்ஸ் நுங்கு எதுனா வெட்டிகிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு அதை நான் ஷோ பண்ணி காட்டுறேன். இங்கே ஆக்சுவலாக நிறைய நுங்கு மரம் இருக்கும். இப்போ பாருங்கள், இதெல்லாமே நுங்கு மரம் தான். எங்கள் ஊருக்கு ரீச் ஆகிட்டேன். இப்போ எங்கள் அப்பா கூட கழனி பக்கம் போயிட்டுருக்கேன். இதுதான் எங்கள் கிராமம். எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள். நம்ம சிட்டியில் இப்படியா இருக்குது? ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக குப்பை தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்சுவலாக இது எங்கே இருக்குன்னா செய்யாருக்குள்ளே கடுகுன்ற கிராமம் தான் இது. இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல எவ்வளோ பனைமரம் இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக பனைமரம் தான். தெரியுதா உங்களுக்கு பின்னாடி? இங்கெல்லாம் எங்கள் அப்பா பனங்காய் கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ அதை வெட்டிகிட்டு இருக்காரு. இவர் தான் என் ஃபஸ்ட் அண்ணா. ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கவர். பிளாக் ஷர்ட் போட்டிருக்கவர் செகண்ட் அண்ணா. அது ஒன்றும் இல்லை, எங்கள் அண்ணங்க என்ன சொல்கிறானுங்கன்னா நான் ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப தங்கமான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருங்க. இவங்க ரெண்டு பேருமே என் பெரியப்பா பசங்க. எப்போனா வருஷத்தில் இந்தமாரி டைம் கிடைக்கும் போது தான் நாங்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஃபன் பண்ணிகிட்ருப்போம். இந்த டே எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் சமையல் மாஸ்டர் எங்கள் எல்லாருக்காகவும் பஜ்ஜி சுட்டு கொடுத்தாரு. அதெல்லாம் சாப்பிட்டு ஈவினிங் நல்லா சூப்பராக போச்சு. இவங்க யாருன்னா என் மாமி. இவங்க கோலத்தில் புலி. மாமி புலி நல்லா இருக்குல்ல, வச்சுக்கலாம். அன்னதானத்துக்காக சாப்பாடு ரெடி பண்ணியிருக்காங்க. செம்ம ஸ்மெல்லு வந்துச்சு. அப்படியே நான் கையை விட்டு சாப்பிட்டுலாம் போல் இருந்தது. எனக்கு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். தீமிதி விழா நடக்க போகுது இப்போது. அதுக்கு தான் எல்லோரும் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேருக்கு சாமிலாம் வந்து பயந்துட்டோம் நாங்கள்லாம். சாப்பிட்டு முடித்து எல்லாமே ஈவினிங் ஆகிடுச்சு. அதுக்குள்ளேயே பாருங்கள் எப்படி லைட் செட்டிங் செம்மையாக கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல, அடிச்சிக்கவே முடியாது. திருவிழானா இதுதான்ப்பா. ஒரு பாட்டு போட்டு எவ்வளோ சூப்பராக திரும்ப இருந்துச்சு. அந்த இடத்துல இருக்கும்போது ஃபீல் பண்ண முடிஞ்ச செம்மையாக இருந்தது. இதுதான் என்ட்ரன்ஸு.
பாருங்கள், அப்படியே பாருங்கள். கேமரா நான் லைட்டாக ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குது பாருங்களேன். அமேசிங்காக இருக்குது ஆக்சுவலாக. இது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இது கேமராவில் எப்படி கேப்சர் ஆகும்னு எனக்கு தெரியல. பட் சூப்பராக இருக்குது. இப்படியே ரசிச்சுட்டே இருந்தால் நம்ம வாங்க வேண்டியதெல்லாம் எப்போ வாங்குறது? போய் கடைக்கு போயிட்டு என்னென்ன திங்ஸ் வேணுமோ வாங்கியாச்சு. ஸோ இதோட நம்ம vlog முடிச்சுக்கலாம். பாய் பாய்.